நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ஸ்டார். ஒயில் இல்லையா நான் என்ன பண்ணுற டியூக் மேன்ஷன் எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். டியூக்கு எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து ட்ரை பண்ணுறா. அதுக்காக அந்த பொண்ணு வந்து அவளோட கர்ச்சீஃபை நோவா கிட்ட தூக்கி போட்டு வந்துடுறா. நோவா வேணும்ன்ட்டு அவளோட கர்ச்சீஃப் மேலே காலை வச்சிடறான். சொல்கிறான், அந்த பொண்ணோட கர்ச்சீஃப் மேலே காலை வச்சிட்டிங்களேன்ட்டு. நோவா இல்லை தெரியாமல் காலை வச்சிட்டேன்னு. ஐயோ கீத்து, நீயே எனக்கு பதிலாக நீ மன்னிப்பு கேட்டுன்னு சொல்லி கீத்தை கோத்து விட்டான். நோவா அங்கேருந்து கிளம்பிட்டான். கீத்து அங்கே மாட்டிக்கிட்டான். அந்த பொண்ணு கீத்தை விடவே மாட்டேங்குது. அந்த ஷோவை ரசிச்சுன்னு இருக்கான் நோவா தூரத்துலேருந்து. அப்போ தான் ரில்லியானா வரா. நோவா கேட்குறான், உன்னோட வெயிட்டை நீ குறைச்சிட்டியான்னு கேட்கும்போது ரில்லியானா சொல்கிறா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ப்யூரிஃபிகேஷன் தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நுழைவாயிலேருந்து ஓலி நைட்லாம் வராங்க. ரில்லியானா நினைக்கிறா, இவங்கெல்லாம் ஓலி நைட்டில் தானே இருப்பாங்க, இங்கே எதுக்கு வராங்கன்னு சொல்லி. அப்போ தான் அங்கேருந்து ஈகா வரான் நடுவில். ரில்லியானா நினைக்கிறா, இந்த ஓலி நைட்ஸுக்கிட்ட ஈகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் வினோதமாக. ஈகா நினைக்கிறா, ரில்லியானா ஆச்சரியமே படமாட்டா, இது இந்த பில்டப் பத்தாதா. அப்போ தான் ஈகாவுக்கு ஞாபகம் வருது வேடு சொன்னது. வேடு அன்றைக்கி என்ன சொன்னான்னா, ரில்லியானா கூட ஃப்ரெண்டாக நடந்துக்குவாங்க சொல்லி. ஈகா நினைக்கிறா, இது வரைக்கும் நான் யார்கிட்டும் ஃப்ரெண்டாக இருந்ததே இல்லையே, இப்படி அவள் கூட ஃப்ரெண்ட் ஆகுதுன்னு யோசிக்கும் போது ஒரு ப்ரீஸ்ட் வந்து அவள் பேத்தி கூட விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஈகாவுக்கு ஐடியா வந்துருச்சு. நான் ரில்லியானாவோட தாத்தாவாக போகிறேன். ரில்லியானா கிட்ட போயிட்டு ஈகா சொல்கிறான், இனிமேல் நீ தாத்தான்னு கூப்பிடு, நீ என்னோட பேத்தி ஆகிட்ட, இனிமேல் நம்ம குடும்பம் ஆகிட்டோன்னு ஈகா சொல்லும் போது ரில்லியானா சொல்கிறா, ரொம்ப பெரிய மனசு, இருந்தாலும் நான் அந்தளவுக்கு வருத்தம் இல்லை. ஈகா சொல்கிறான், நானே உனக்கு பர்மிஷன் தரேன், என்னை நீ தாத்தான்னு கூப்பிடு. ரில்லியானாவை இதுக்கு மேலே சமாளிக்க முடியல ஈகாவை. வீடு அங்கே வந்துட்டு ரில்லியானாவை காப்பாற்றிட்டான் ஈகா கிட்டேருந்து. சூரிய வெளிச்சம் பார்த்ததுக்கப்புறம் அந்த கிறிஸ்டல் வெடிக்க ஆரம்பிக்குது. பார்த்த நோவா எல்லாருமே ரில்லியானாவை காப்பாற்றுறதுக்காக ஓடுறாங்க. ஈகா எல்லாரையும் நகராதீங்கன்னு சொல்கிறான். ஈகாவோட சக்தியால் வெடிக்க விடாமல் செஞ்சுட்டான் அந்த கிறிஸ்டலை. அதுக்கப்புறம் உடஞ்சி போன கிறிஸ்டலை அவன் கையில் வர வச்சிட்டான். அந்த சக்தியை பயன்படுத்தணுன்னுக்காக அவன் பெரிய ஃபார்முக்கே மாறிட்டான். அதுக்கப்புறம் ஒரு ரூமில் ஈகாவும் நோவாவும் பேசிக்கிறாங்க. ஈகா இந்த கிறிஸ்டலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த கிறிஸ்டல் ரொம்பவே ஆபத்தானது, வெளிச்சம் இது மேலே விழுந்துச்சுன்னா இந்த கிறிஸ்டல் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஈகால அதெல்லாம் விட்டுதல்லு, ரில்லியானாக்கும் உனக்கும் என்ன உறவு? அவன் சொல்கிறான், நான் அவளோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். ஈகா சொல்கிறான், அப்படின்னா பிரேக்கப் பண்ணிவிடு, ஏன்னா உன்னால தான் அவளுக்கு நிறைய ஆபத்து வரும். நோவால ரில்லியானாவை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன், வேணும்னா இந்த கோயிலுக்கு நான் டொனேஷன் கொடுக்குறேன். ஈகால எனக்கு கோயிலோட இந்த குடும்பம் தான் முக்கியம்னு சொல்கிறான். ஈகாக்கும் நோவாக்கும் சண்டை வரத்துக்குள்ளே வேடு உள்ளே பூந்துறான். வேடு நோவா கிட்ட போய் சொல்கிறான், நீங்கள் என் கூட வாங்க, நம்ம தனியாக பேசலாம் டொனேஷனை பற்றி. அதுக்கப்புறம் இல்லைன்னா குளிச்சுன்னுக்கும் போது நினைக்கிறா, இந்த நாவலில் நான் சைடு கேரக்டர் தான், அதனால் சாவல் தான் விதியான்னு சொல்லி நினைக்கும் போது நான் வந்து அப்படிலாம் நினைக்க விட, நான் பாசிட்டிவாக தான் நினைப்பேன்னு சொல்லி அவளே மோட்டிவேஷன் பண்ணிக்கிறா. அங்கே நோவா வந்துட்டு ரில்லியானாவை கூடும் போது ரில்லியானா பயந்துட்டா. அவன் சொல்கிறான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிறிஸ்டலா நீ செத்துருப்ப என்னத்துக்கு. நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும். அவன் சொல்கிறான், இந்த விஷயத்த ஃப்ரான்சிஸும் ஜாக்கோ பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவங்க 2 பேரும் ஜெயிலில் இருக்காங்க. இந்த விஷயத்த யார் பண்ணுறதுன்னு சொல்லி ரில்லியானா கிட்ட கேட்குறான். ரில்லியானா என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்காதுன்னு சொல்லும்போது ரில்லியானால இதை பற்றி நாளைக்கு பேசிக்கலான்னு சொல்லும்போது நோவா ரில்லியானா கையை பிடிச்சில, எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும்னு சொல்கிறான். ரில்லியானா தண்ணியில் தள்ளி விட்டுறான் நோவாவை. அப்போ தான் புரியுது நோவாக்கு, இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே கூடாது, ரில்லியானா மட்டும் தான் இந்த இடத்துக்கு வரணும்ல. ரில்லியானா கேட்குறா, எதுக்காக நீ கோவப்பட்ட இப்போ? நோவா தண்ணியிலேருந்து ஏந்து வந்து சொல்கிறான், என்னை மன்னிச்சு ரில்லியானா, நீ என்னை விட்டு போயிட்டேன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. ரில்லியானாக்கு செவந்து போயிடுச்சு மூஞ்செல்லாம். ரில்லியானா நினைக்கிறா, அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கப்புறம் ரில்லியானா சீக்கிரம் ஃப்ளேமை ஏற்றுறதுக்கு முன்னாடி ஈகா கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்குறா. ஏன்னு நினைக்கிறான், போன வருஷம் இவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பண்ணார், ஆனால் இந்த வருஷம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாரு இந்த பொண்ணால். ஈகா சொல்கிறான், என்னை தாத்தான்னு கூப்பிட்டாதான் சீக்கிரம் ஃப்ளேமை ஏற்ற விடுவேன். ரில்லியானா வேறு வழி இல்லாமல் தாத்தான்னு கூப்பிட்டுறா ஈகாவை. கடைசியில் ஒரு வழியாக ரில்லியானா வந்து சீக்கிரம் ஃப்ளேமை ஏற்றிட்டா. ரில்லியானா வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஈகா ரில்லியானா கூட போனோன்னா அடம் பிடிக்கிறான். வேடு அதுக்கு விடவே இல்லை. ரில்லியானா வந்திலேருந்தே நன்றி சொல்கிறா வேடுக்கு. அதுக்கப்புறம் விவியனோட அப்பாவையும் சகோதரனையும் காமிக்கிறாங்க. விவியனோட அப்பா சொல்கிறாரு, நீ போய் உன்னோட சகோதரியை பார்த்துட்டு வா. விவியனோட சகோதரன் சொல்கிறான், எதுக்காக பார்க்கணும்? விவியனோட அப்பா சொல்கிறாரு, டியூக்கோட ஃபியூச்சரை ரில்லியானாக்கு அவங்க சீக்கிரம் ஃப்ளேம் வைக்கும் போது ஒரு விபத்து நடந்துதான். விவியன் சகோதரன் சொல்கிறான், அதுக்கும் என் சிஸ்டருக்கும் என்ன சம்மந்தம்? விவியனோட அப்பா சொல்கிறாரு, இந்த நியூஸை கேட்டு அவள் பயந்துருப்பா, அவள் எதிர்காலத்தில் ராணி ஆக போறவ, அதனால் அவளை போய் நீ பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அவன் சகோதரன் விவியனோட ரூமுக்கு போகிறான். அங்கே கத்துற சத்தம் கேட்குது. உள்ளே போய் பார்த்தா எல்லாம் உடஞ்சி கிடக்குது. விவியன் சகோதரன் கேட்குறான், என்னாச்சு சிஸ்டர்?
இங்கே தான் நடந்ததான்னு சொல்லும் போது விவியன் சொல்கிறா அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. விவியனோட சகோதரன் கெஸ்ட்டை பார்த்துட்டுல இங்கே விருந்தாளி வந்திருக்கான்னு சொல்லவே இல்லை. இந்த விருந்தாளி வேற யாரும் இல்லை, பேட்ரஸ் தான். அதெல்லாம் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ வரும்.